ஏன் வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு குளோபல் பிராண்ட்ஸோ குளோபல் ப்ராடக்ட்ஸோ உருவாக்குறதில்ல, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ராகிரான். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், எக்ஸ்பெடிசர் அகாடமியில் வந்து அடுத்தது பிஸ்னஸ் கோர்சஸ் வரப்போகுது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வரப்போகுது, ஆர்கிடெக்சர் அண்ட் சிவில் இந்த ரிலேட்டட் கோர்சஸ் வரப்போகுது. ஸோ அதை செக் பண்ணுங்கள். அண்ட் மென்டார்ஷிப்பில் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு சில பேர்கிட்ட ஆல்மோஸ்ட் லைக் 6 people கிட்டக்க ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட். அண்ட் நிறைய அப்ளிகேஷன் வந்ததுனால இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. இந்த இன்டர்வியூ எதுக்கு அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து நான் ட்ரூவாக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் வந்து செக் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்கில் செட், என்னோடய டொமைன் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாத்தையும் வச்சு ஒருவேளை நான் எனக்கு வந்து அவங்ககிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது அப்படின்னா அவங்கள வந்து நான் மென்டர்ஷிப்பில் எடுத்துக்க முடியாது. தே கேன் ஸ்டில் ஆஸ்க் மீ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா லிங்க்டின்லையோ அண்ட் இன்ஸ்டாலையோ வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பட் மென்டர்ஷிப்ன்றது வந்து ஐ ஹாவ் டு மேக் அ சேஞ்ச். உங்களுக்கு நான் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இல்லாதப்போ வந்து ஐ கேனாட் சிட் அண்ட் சும்மா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது இட்ஸ் நோ பாயிண்ட். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் யோர் டைம் அண்ட் மை டைம். ஸோ அதனால் அதுதான். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ வில் டூ இட். சரி, இந்தியன்ஸ் ஏன் வந்து குளோபல் பிராண்ட்ஸ்லாம் உருவாக்குறதில்ல அண்ட் குளோபல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் உருவாக்குறதில்ல? இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றா போவோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு போர்ச்சுகீஸ் கம்பெனி ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ்லேயே வந்து ரொம்ப பெரிய கம்பெனி கிடையாது, ஒரு ஆவரேஜ் சைஸ் கம்பெனி தான், ஒரு மிட் சைஸ் கம்பெனி தான். பட் ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்து அந்த கம்பெனி இங்கே ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஆரம்பித்து அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் வராங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் 2-3 கண்ட்ரியில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இந்தியனாக வந்து எனக்கு பார்க்குறப்ப இவங்க ஏன்டா இவ்வளோ அகலக்கால் மாரி வைக்கிறாங்களே, ஸோ இவங்க கண்ட்ரிலே வந்து ஃபஸ்ட்டு பெரிய கம்பெனி ஆகிட்டு இந்தமாரி வெளியில் வந்திருக்கலாம்ல, எப்படி இந்த சின்ன சைஸில் இருக்கிறப்ப வெளியில் வராங்க அப்படின்றது. பட் நான் என்ன ஐ டென்ட் ஃபெயில் டு நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து ஒரு 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிற கண்ட்ரி. நீங்கள் இந்தியாவுக்குள்ளார நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரோ இல்லை தமிழ்நாடு கன்னியாகுமரிയോ நீங்கள் அங்கே வந்து ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 1.4 பில்லியன் பீப்புள் வந்து அக்சஸாக இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 7 பில்லியனில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் பீப்புள் வந்து உங்களுக்கு அக்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரே ஒரு கம்பெனி இன்கார்பரேஷனில் உங்களோட சர்வீஸோ உங்களோட ப்ராடக்ட்டோ வந்து இவ்வளோ பேர்கிட்ட ரீச் பண்ண முடியும். வெறும் இப்போ போர்ச்சுகீஸோ இப்போ வந்து வேட்டிக்கனோ இல்லை இட்டலியோ அங்கே இருக்கிற கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து மில்லியன்ஸில் இருக்கும், பில்லியன்ஸில் இருக்காது. அந்த பாப்புலேஷனில் உங்களோட கஸ்டமரு, உங்களுக்கு செக்மெண்ட்டில் இருக்கிற கஸ்டமர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி அங்கே சஸ்டெயின் பண்ணுறதே கஷ்டம். ஸோ அப்போ வந்து கோயிங் குளோபல் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ சாய்ஸ். இட் இஸ் நாட் லைக் அங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர விஷனரிஸு, அவங்க அப்படியே அந்த பயங்கரமாக குளோபல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்றது இல்லை. இட் இஸ் பேசிக்லி நெசசிட்டி ஃபார் சர்வைவல். அவங்க அது பண்ணலை அப்படின்னா அவங்க சர்வைவே பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்ச்சுகீஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அங்கே அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரியுது, அந்த போர்ச்சுகீஸ் ஆளுங்க கூட ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரியுது அங்கே வந்து ரொம்ப கஷ்டம் அந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொமேனியா, போர்ச்சுகீஸ் இந்த சைடில் கண்ட்ரீஸில் இருக்கவங்கலாம் பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸு இல்லை தாண்டி போய் இன்னொரு கண்ட்ரீஸு சிங்கப்பூரில், மலேசியாவில் எங்கேயாவது ஒரு கம்பெனி, ஏன்னா தே ஹாவ் டு சர்வைவ். எனக்கு ஆக்சுவலி வந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்து வேலை செஞ்சார், இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வேலை செஞ்சார். அவரோட சேலரி வந்து என்னோட சேலரியோட கம்மி. ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம இந்தியாவிலேருந்து வரோம், இந்தியா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சீப்பான லேபர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போர்ச்சுகீஸ், ரொமேனியா அங்கேருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா மாதிரி தான். ஸோ சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க இந்த கோயிங் குளோபல் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் சம்திங் தேர் விஷனரி, தே ஒன்ட் டூயிங் இட் டு எக்ஸ்பேண்ட், ஒரு குளோபல் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் பியோர் நெசசிட்டி. இதை வந்து ஒரு 8 months 9 months கழித்து நான் வந்து பேசுகிறப்ப தான் தெரியுது. என்னோடய சீனியர் மேனேஜர் அவரும் வந்து அந்தமாரி ஒரு ஸ்பெயின் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து அவர் தான், அவனால் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் அவர் சொல்கிறப்ப இந்தமாரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அங்கே நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிங்க. அதனால தான் யூரோப்பியன் யூனியன் கிரியேட் பண்ணுற ரீசன் அதுதான். அங்கே வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம், பிஸ்னஸ் வந்து மல்டிபிள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணுதோ, சைனா என்ன பண்ணுதோ, இந்த ஃபுல் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு கையில் கொடுக்குது. நீ ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியா, அப்போது எல்லா ப்ராடக்ட் எல்லாத்தையும் போய் ஒரு கோடிக்கணக்கான பேருக்கு நீ வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சஸ் கொடுக்குது. இதை தான் யூரோப்பியன் யூனியன் வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம். அண்ட் ஸோ அப்போ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனிஸ் வந்து வெரி கம்ஃபர்டபுள் வித் இன் இந்தியன் மார்க்கெட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சுன்னு இந்தியன் மார்க்கெட்டை கான்கர் பண்ணுறது உங்கள் லைஃப் டைம் போயிடும். அதுவே உங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாகவே இருக்கும். அதை தாண்டி நீ இன்னொரு இதுவே ஆல்ரெடி 1.5 பில்லியன் பீப்புள் நீ வந்து வச்சிருக்கிற. ஸோ அப்படி இருக்கிறப்ப வெளியில் போய் நீ என்னத்தை பண்ண போகிற? எதுக்கு அந்த மார்க்கெட்டிங் எஃபர்ட்டு, எதுக்கு அந்த ரிஸ்க்கு, எதுக்கு அது உனக்கு தெரியாத டெமோகிராஃபி, எதுக்கு நீ போய் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி இந்தியன் கம்பெனிஸ் வந்து தே ஸ்டே இன் த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இதுக்குள்ளாரே நம்ம வந்து பண்ணுவோம், இதுலேயே நம்ம பண்ணுவோம், இதிலே தான் பெரிய. இப்போ ஓயோ ஏன் வந்து ஏர்பிஎன்பி டார்கெட் பண்ணல? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மார்க்கெட் இருக்குது, எனக்கு இங்கே இன்னும் கவர் பண்ணி முடிக்கல, ஸோ என் வேலை இங்கேயே முடியல, அப்புறம் தான் நான் குளோபல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைனாலே இதே மாதிரி தான்.
அவங்க வந்து ஊபர்ன்ற ஒரு ஆப்பை வந்து உள்ளார வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஸோ உள்ளார இருக்கிற கம்பெனி வந்து அவங்க வெளியில் போகலை. ஊபர் வந்து உலகம் ஃபுல்லாக போச்சு. ஸோ அதனால் ஊபருக்கு வந்து சைனான்றது ஒரு சின்ன மார்க்கெட்டு. வேறு சைனாவில் இருக்கிற கம்பெனிக்கு சைனா தான் ஒரே மார்க்கெட்டு. ஸோ அப்போ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஊபரோட நல்லா பண்ணிச்சு, ஊபரே வாங்கிடுச்சு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊபர் சைனா வந்து வேறு ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறது. ஸோ அது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விற்கிற ப்ராடக்ட்ஸு சர்வீசஸ் நிறைய விஷயத்துக்கு வந்து பிராண்டு தேவைப்படல. ஸோ நம்ம வந்து சில்க்கு விற்றோம். ஸோ சில்க்கை வந்து நம்ம வந்து இப்போ காஞ்சிபுரம் சில்க் அப்படின்றதெல்லாம் வந்து புடவையாக மாறினதுக்கப்புறம் தான் அங்கே வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டுன்னு கிடையாது. அது ஒரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேலை செய்கிறோம் அப்படின்றதான் இருக்க தவிர, அவங்க இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் காஞ்சிபுரத்தில் இந்த பிராண்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரே ஒரு பிராண்டு கிடையாது. அங்கே இருக்கிற தொழில், அது அந்த ஊரில் இருக்க தொழில். சிவகாசினா பட்டாசு, அதேமாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வச்சுருப்பாங்க. சிவகாசினா பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருப்பாங்க. திருப்பூர்னா வந்து பனியன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பேர் போன இடமா தான் தவிர அங்கேருந்து ப்ராடக்ட் வரல. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலாக அந்தமாரி தேவைப்படல. நம்ம ஸ்பைஸ் விற்றோம், துணிமணிங்க விற்றோம், அண்டு அதுக்கப்புறம் இந்தமாரி ஃப்ளவரு, அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸு, மெட்டீரியல்ஸு இந்தமாரி விற்றோம். இதுக்குமே வந்து ஒரு பிராண்டுன்னு ஒரு விஷயம் இல்லை. நம்ம இந்த பொருள் உனக்கு வேணுமா, நான் ட்ரேடராக வைக்கிறேன், நான் வந்து மேனுஃபேக்சராக அவன்கிட்ட வாங்கி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் மேனு, ஹோல்சேலரு இந்தமாரி விஷயம் தான் பண்ணிருக்கோமே தவிர இது ஒரு பிராண்டாக மாற்றுறோம் அப்படின்ற ஒரு விஷன் இல்லை. ஸோ இப்போ இருக்குது, பட் அப்போ வந்து நிறைய பேருக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருமே பார்த்துட்டிங்கன்னா கல்ச்சர் எல்லாமேத்துலேயுமே வந்து இந்த பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது வந்து முக்கால்வாசி ஸ்டேட் வைஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய ஸ்டேட்டுக்கு அந்த ஒரு ஹேபிட்டே இருக்காது, அந்த ஒரு விஷயம் இருக்காது. இப்போ குஜராத், ஜெயின்ஸ் அந்தமாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தைரியமாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வாழ்வாதாரம் இருக்காது. சேம் லைக் போர்ச்சுகீஸ் கதை என்ன சொன்னால் அதே மாதிரி அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அங்கேருந்து இப்போ வந்து ஏன் வந்து நம்ம ஊருக்கு வந்து வடக்குலேருந்து வரவங்க வந்து ஃபேமிலியோடு வந்து டிக்கெட்டில் வித்தவுட்டில் வராங்க அப்படின்னா காசு இல்லை. ஸோ அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு புஷ் பண்ணுது. அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த வரவங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு என்ன போய் சாஃப்ட்வேர் வேலை கிடைக்கும். ஸோ அவங்க கிடைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சேர்த்து காசை வைக்கிறாங்க, ஒரு சின்னதாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஃபேமிலியை சேர்ந்து வேலை செய்து தொழில் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸ் தான் ஒரு ஃபேமிலியாக நம்ம வளர்கிறப்ப. ஒன்று நீ வேலைக்கு போ, இல்லைன்னா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அதை பாரு. ஸோ அப்படின்ற 2 சாய்ஸ் தான். இப்போ ஃபேமிலி பிஸ்னஸ்னு வந்துடுச்சு அப்படின்னா இதில் இந்த குளோபல் பிராண்ட் பில்டிங்கு, குளோபல் லெவல் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இப்படின்ற ஒரு விஷயம்லாம் முக்கால்வாசி அடிபட்டு போயிடும். இது வந்து நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இருக்கிற இந்த பிட்ஃபால் என்ன, மேபி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பட் அதில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான். நம்மளால் வந்து ஒரு சுயேட்சையாக வந்து ஓகே இப்போ நான் என்னோடய புது ஜென்ரேஷன் நான் கம்பெனி லீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அன்லெஸ் அண்ட் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸு, பெரிய குரூப் அது, அதில் வந்து நிறைய ஃபண்டிங் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ரிஸ்க் எடுத்து நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒன்றும் பிரச்சனை வர போகிறதில்ல அப்படின்னா தென் பீப்புள் வில் லெட் யூ டூ இட். பட் நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்றப்ப யுவர் ஃபேமிலி வில் கீப் கண்ட்ரோலிங் இட். ஸோ இட்ஸ் ஏன்னா அந்த ஃபேமிலியே அதை நம்பி தான் இருக்குது, அந்த வருமானத்தை நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ உங்களை ரெக்லெஸ்ஸாக ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்குள்ளார என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ்க்கு மேபி இன்னும் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம். அதை தாண்டி பெருசாக நான் ஒரு பிராண்டாக பண்ணணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது ஒன்று. முக்கால்வாசி இந்த ஃபேமிலிஸ் நம்ம கவனிச்சிங்கன்னா ஒன்று நீ படிச்சுட்டு வேலைக்கு போ, அதான் மெஜாரிட்டி சாய்ஸ். ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போ, நல்லா வேலைக்கு போ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுது, சிவில் இன்ஜினியர் ஆகுது, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படித்ததுக்கப்புறம் வேலை, இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அண்ட் இது ஒருவேளை இல்லை நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அது செகண்ட் சாய்ஸ். பட் சொந்தமாக வந்து இது ரெண்டுமே இல்லாமல் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரிக்ஷனு, அதை பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து மணி ஃபேக்டர். ஸோ நம்ம ஊரில் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சராசரியாக இருக்கிறவங்களால அந்தளவுக்கு ஈஸியாக யோசிக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ வந்து நிறைய பசங்க வந்து காலேஜ் முடித்தோடனே ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து 0 ஃபண்டிங்கில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ 0 ஃபண்டிங்கில் ஆரம்பிக்கிறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஒரு நீஷு, கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டு, கரெக்டான ஒரு சர்வீஸு, அதுக்கான ஒரு கைடன்ஸ் இதெல்லாமே இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் டு பில்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கெட் மணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ இப்போ பில்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு போகிறப்ப வேர் இஸ் அ மணி டு பில்ட் ஃபர்ஸ்ட். ஸோ லக்கிலி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பூம் ஆனதுனால நம்ம டெக் ஸ்டார்ட் அப்ஸு, டெக் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கெலாம் ஃபண்டிங்கும் கிடைக்குது.
பட் அதை தாண்டி வந்து வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு போயிட்டோம்னா பில்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு சாய்ஸாகவே இருக்க முடியாது. ஏன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம பணத்தை போட்டு வீட்டை அடமானம் வச்சு அந்தமாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம ஃபேமிலி விட மாட்டாங்க, நம்மளும் அதை செய்ய மாட்டோம். நிறைய பேர் பயப்படுவோம், அதை செய்ய மாட்டோம். ஸோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பிராண்டிங்கு, நம்ம ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுற மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே சீரியஸ் நம்ம ரொம்ப மாறணும். இப்போ நீங்கள் வந்து கூகுள் மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜோஹோ மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக ஜோஹோ மெயில் வந்து ரொம்ப பழைய ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டுமே $1 பில்லியன் கம்பெனி. அந்த ப்ராடக்ட் மட்டுமே கவனிச்சிங்கன்னா கூகுள் மெயில் அண்ட் ஜோஹோ மெயில் ரெண்டுமே $1 பில்லியன் கம்பெனி. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு 10 ஸ்க்ரீன் தான் நீங்கள் வந்து மெயினாக பார்ப்பீங்க ஜோஹோ மெயிலையும் கூகுள் மெயிலையும். இந்த 10 ஸ்க்ரீனை அழகாக டிசைன் பண்ணுறதுக்கு $1 பில்லியன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சீரியஸாகவே ஒரு $1,00,000 பண்ணிட முடியும். பட் ஏன் அந்த $1,00,000 $1 பில்லியன் இருந்தும் ஒரு இந்தியன் கம்பெனியால் அதை பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் ஃபவுண்டர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசுகிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7-8 வெள்ளக்கார ஃபவுண்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 10-15 இந்தியன் ஃபவுண்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் 2 பேரும் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளக்காரன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுப்பான். நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் தவிர இதே மாதிரி வேணாம் அப்படின்றதுலாம் அவன் தெளிவாக இருப்பான். ஆனால் இந்தியன் ஃபவுண்டர்ஸ் இன்றைக்கி இதே மாதிரி வேணும் அப்படின்வாங்க. அவங்க டிசைனர் கிடையாது, அவங்களுக்கு ஆர்டிஸ்டிக்காக தெரியாது, ஒரு கலர் காம்பினேஷன் எது பெட்டராக இருக்குன்றது தெரியாது, ஆனால் எனக்கு இதே மாதிரி வேணும்னுவாங்க. ஸோ அப்போ அதுலேயே வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா டிசைனர் வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ரீயாக யோசிக்க முடியும். இங்கே வந்து இந்த 4 கலரு இதுக்குள்ளார இந்த டிசைன் இந்தமாதிரி கட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமான ஒரு டிசைன் தான். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய இனிஷியல் டேஸ்லையும் சரி இப்போ வரைக்குமே சரி, அந்த கிளையண்ட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இல்லை, ஆனால் டிசைனில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை நான் ட்ராப் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா அது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் போட முடியாது. அது வந்து ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் வந்து 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஒர்த்தாக இருக்கும், சின்ன ப்ராஜெக்ட் தான். பட் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நான் பண்ணிக்கிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவில் போட முடியாது, ஆனால் அசிங்கமாக இருக்கும். அது அந்த ப்ராஜெக்ட் வேறு யாராவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டே நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கலாம் கைஸ், நீங்கள் வந்து பட் இது வந்து என்னோடய சைட்லேருந்து ஒரு ஆதங்கம் கூட ஆக்சுவலி. அண்ட் ஸோ இப்போ கவனிக்கிறப்ப இந்த வேலைக்கார ஃபவுண்டர்ஸ் வந்து இன்னொன்று என்னென்னா, கொடுத்த காசுக்கு மேலே ஏதாவது இப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என்றைக்குமே நான் பார்த்ததில்ல. ஆனால் இந்தியன் ஃபவுண்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து கொடுத்த காசுக்கு மேலே எப்படியாவது வேலை வாங்கிடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராடக்ட் டிசைன் சூப்பராக ஹை கிளாஸாக இருக்கணும் அப்படின்றத இவங்களுக்கு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் டிசைனில் தூக்கி ஓரமாக வை, நான் வந்து $100 கொடுத்துட்டேன், என்னோட ஃபோக்கஸ் வந்து ப்ராடக்ட் வந்து $80 முடிஞ்சிடும், $50 நல்ல ப்ராடக்ட் வந்துருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் சூப்பராக இருக்கும். ஆனால் கிளைண்ட் வந்து அதை விட மாட்டாங்க, ஏதாவது இன்னும் ஆட் பண்ணி கொடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா இப்போ வந்து அவனை $200 ஒர்த்துக்கு வந்து அவனை வேலை வாங்கிட்டேன் அப்படின்னா தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்து 10 பெல்லு 10 விசிலு ஒரு ரிப்பன் அந்த பக்கம் தொங்கிட்டு இருக்கும், எல்லாம் தொங்கிட்டு அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நம்ம ஐசிஐசிஐ வெப்சைட் நீங்கள் போனால் எப்படி இருக்குமோ அந்தமாதிரி குப்பை மாதிரி இருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேங்கிங் வெப்சைட்டோ ஒரு லண்டன் பேங்கிங் வெப்சைட்டோ நீங்கள் போனீங்கன்னா இன்டர்ஃபேஸு க்ளீனாக இருக்கும், தேவையில்லாமல் 1000 விஷயத்தை கொடுக்கணும் அவசியம் இல்லை. அண்டு தேர்ட் இந்தியன் ஃபவுண்டர்ஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த மேக்ஸிமம் எதையாவது ஒன்று உள்ளார போட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும், இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கன்ட்டு. டிசைனும் சரி ஃபங்க்ஷனாலிட்டியும் சரி ஸ்கோப் க்ரீப் அப்படின்றது வந்து வெள்ளக்கார ஃபவுண்டர்ஸ்கிட்ட நான் ரொம்ப ரேராக பார்ப்பேன். ஆனால் இந்தியன் ஃபவுண்டர்ஸ்கிட்ட ஆல்மோஸ்ட் 100% நான் பார்ப்பேன். அந்த ஸ்கோப் க்ரீப் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. இந்த கொடுத்த காசுக்கு மேலே வேலை வாங்குறது ஒரு விஷயம், அந்த வேலையிலையுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வாங்குறது, அதுக்கு அந்த ஒரு வேலையிலே ஒவ்வொன்றிலையும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா ப்ராடக்ட் வந்து ஒரு குப்பை ப்ராடக்ட்டு, முக்கால்வாசி ப்ராடக்ட் வந்து அவங்க ஆசை தீர பண்ணி காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் வந்து முக்கால்வாசி இந்தியன் ஃபவுண்டர்ஸ் பண்ணுறது. அண்ட் லக்கிலி வந்து புதுசாக வர ஜென்ரேஷன்லாம் வந்து ஓரளவுக்கு லிபரலாக இருக்கிறாங்க. ஸோ டிசைன் சைடாக இருக்கட்டும், ஒயர் ஃப்ரேமாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், ஓரளவுக்கு ஒரு சார்ட் ஆஃப் லைக் அந்த டிப்பிக்கல் இந்தியன் மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க, அந்த ஃப்ரீயாக கொடுங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க, இந்தமாரிலாம் கேட்காம நான் இப்போலாம் கொஞ்சம் பேரை பார்க்குறேன். ஸோ தட் இஸ் லைக் இந்த டனலில் வந்து கடைசியாக வந்து ஒரு லைட்டு தெரியுவாங்களே, ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நம்ம ஃபவுண்டர்ஸ் ஆக்சுவலி வந்து பெரிய ப்ராப்ளம் கேஷ். அண்ட் இன்வெஸ்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ் பொறுத்தவரை இன்வெஸ்டர்ஸ் நான் போகிறேன். இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பு இந்தமாதிரி யூனிகான் ஸ்டார்ட் அப்பில் பண்ணுற விசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விசிஸ் வந்து ஃபெயில்டு ஸ்டார்ட் அப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச் இல்லை, அவங்களே பெருசாக ஒர்க் பண்ணதில்லை, அவங்க ஏதோ ஒரு யூஎஸ் கம்பெனிலையோ ஏதோ ஒரு இந்தமாரி ஒரு விசியில் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடலாம் கிடையாது. ஏதோ ஒரு 4 ஃபண்டர் இருக்காங்க, 4 இன்வெஸ்டர் இருக்காங்க, வாங்க உங்கள் பணத்தை கொடுங்க நான் கொண்டு போய் தொலைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க.
ஸோ முக்கால்வாசி யூனிக்கான முக்கால்வாசி ஸ்டார்ட் அப் இந்தியன் சைடில் ஃபெயில் ஆகிறது என்னன்னா விசிஸ் வந்து கரெக்டாக க்யூரேட் பண்ணுறதில்ல. கரெக்டாக வந்து இந்தமாரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து பாரு வந்து ஃபவுண்டருக்கு வந்து யாருக்குமே எக்ஸிக்யூஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவன் காசை போட்டால் இவன் வந்து எப்படி இருந்தாலும் வேலை செஞ்சு அந்த காசை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இப்போ பாரு ஏஐ வந்துருச்சு, வா 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 எல்லாம் ஏஐலாம் வாங்குவாங்க, ஆளுக்கு ஒரு 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஃபவுண்டர் மெட்டீரியலே இல்லாதவங்கள்ட்ட வெறுமனையாக ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவுக்கு மட்டும் பார்த்துட்டு இப்போ காசு கொடுக்குறது, நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்குதா காசு கொடுக்குறது, ஓகே இது நல்லா இருக்குதா, ஃபேமாக இது கொஞ்சம் அட்ராக்ஷன் சோஷியல் மீடியா அட்ராக்ஷன் கிடைச்சிச்சா அது கொடுத்துடுவோம் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு ஃபவுண்டருக்கு முதல்ல எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் இருக்கா, இவனால் பணத்தை போட்டால் பணத்தை எடுத்துகிட்டு வருவானா, இதுமாரி இல்லாமல் வெள்ளைக்காரனுங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. அதாவது வெறுமனையாக வேல்யூவேஷன் மட்டும் தான். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓப்பன் ஏஐ வந்து காசை விட்டுட்டு தான் இருக்கும், மாதம் மாதம் வந்து நாள் கணக்கில் வந்து மில்லியன் கணக்கில் விட்டுட்டு இருக்கும். அவங்க சம்பாதிக்கிறத விட அவனுக்கு காசை விட்டுட்டு தான் இருப்பானுங்க. ஆனால் அந்த வேல்யூவேஷன் அப்படின்ற ஒன்று வச்சுக்கிட்டு அடுத்தது குயிக்காக ஒரு 100 மில்லியன் 10 மில்லியன் 20 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்துக்கிட்டே இருக்கும், உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஈக்விட்டி டைல்யூட் பண்ணுவானுங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் டெப்ட் ஏதாவது ஒன்று வச்சுப்பானுங்க. வேறு இந்தியன் கம்பெனிஸ் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தமாரி பண்ணுறதெல்லாம் கடைசியாக எங்கே போய் முடியும்னா, இது எந்தமாரி பண்ணாலும் அந்த கம்பெனி வெறுமனையாக வேல்யூவேஷன் மட்டும் பில்ட் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ரெவன்யூவோ பில்ட் பண்ணல அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்டர் காசு போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? அது மட்டும் பிளாக் ஹோல் மாதிரி காசை முழுங்கிட்டே இருந்துச்சுன்னா வந்து எப்போ தான் வந்து அது காசு பண்ணும், இன்வெஸ்டர் போட்ட காசு எப்போ தான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அப்போ என்னென்னா இந்தியன் கம்பெனிஸ்லாம் பைஜூஸ் மாரி அண்ட் யூஎஸ்லேயும் இந்தமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, பைஜூஸ் மாரி வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. வெறும் வேல்யூவேஷன்ட்டு கடைசியாக காசே வரலன்னா எல்லா இன்வெஸ்டரையும் காசு எல்லாம் போட்டாச்சு, இப்போ திரும்பவும் காசு வரலன்னா எங்கே போவாங்க அடுத்தது? வெறுமனையாக வேல்யூவேஷன் மட்டும் இருக்கும், 10 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு இருக்கும். பட் காசு வரலன்னா எவ்வளோ ஒர்த்தது? ஸோ இது ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் வந்து என்னோட எந்த ஒரு கம்பெனிஸ்க்கும் நான் ஃபண்டு ரைஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நம்ம சின்னதாக இருந்துக்கிறப்ப தான், நம்ம காசு கம்மியாக இருக்கிறப்ப தான் நம்ம மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ப்ராடக்ட் டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமாக யோசித்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி நம்ம புதுசாக ஒரு ஐடியாவோட வருவோம். மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மரோட டீம் எல்லாம் என்ன பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்ட்டு காசு இல்லாமல் தான் யோசிப்பாங்க. காசு இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவிலேருந்து தான் என்னோடய டீம் எல்லாமே நான் யோசிக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களை ஆக்சுவலி வச்சுருப்போம். உடனே கேட்குறப்பெல்லாம் காசு கொடுக்க மாட்டான். அவங்க கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி இப்போ ஃபண்ட் இல்லை தம்பி, நீ முதல்ல இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆல்டர்னேட்டாக ஏதோ ஒன்று இப்போ நீ பண்ணு, அப்புறம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. தட் இஸ் அ கல்ச்சர் தட் ஐ வாண்ட் டு பில்ட் இட். ஏன்னா காசு ஒரு மனுஷன்ட்டு நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வேலை செய்கிறப்ப வந்து நான் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி இந்த மாதம் வந்து நம்மளுக்கு வந்து 50,000 ரெண்ட் கட்டி ஆகணும், கையில் சுத்தமாக ஒத்த பைசா இல்லை. அந்த வேலை தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதம் சம்பளத்தில் தான் நம்ம கட்டி ஆகணும் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த வேலைக்கு போய் நம்ம தெளிவாக வேலை செய்வோம், யாருக்கிட்டையும் பகச்சிக்க மாட்டோம், சொன்ன வேலையை செய்வோம், லேட்டாக வேலை செய்வோம், நல்லபடியாக வந்துடுவோம். அதுவே நம்ம கையில் வந்து ஒரு திடீர்னு ஒரு லாட்ரி விழுந்துட்டு ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வந்துடுச்சு, நம்ம கையில் எந்த ஒரு கடனுமே கிடையாது, கையில் எக்கச்சக்கமாக காசு இருக்குது அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போகிறப்ப ஒரு மேனேஜர் சொன்னால் நான் எதுக்கு ஒன்று செய்யணும், நான் யார் தெரியுமா, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்யணும் அவசியம் கிடையாது, இந்த வேலை அப்படி பண்ண முடியாது, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் ஒரு மனுஷன் மாறுறான். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவன் நல்லா ஒரிஜினலாக அவனோட ஒரிஜினாலிட்டியாக இது ஒரிஜினாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரிஜினாலிட்டி கிடையாது, இதுதான் ஒரிஜினாலிட்டி. ப்ரிட்டி மச் அவன் காசு வந்ததுக்கப்புறம் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறானோ அவனோட ட்ரூ செல்ஃப் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். காசு இல்லாதப்ப அவன் ஃபேக்காக இருக்கிறான். ஸோ சேம் வே, ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனிஸ் பில்ட் பண்ணுறப்ப அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு இருக்க வேண்டிய கல்ச்சர் என்ன அப்படின்னா, காசு இல்லாதப்ப அவனோட ஒரிஜினாலிட்டியை அவன் அப்படியே வச்சுக்கணும், இதுதான் அவனோட ஒரிஜினாலிட்டி அப்படின்றது மாதிரி அவனை பில்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான். காசு வந்ததுக்கப்புறமா அவன் இப்படி தான் திங்க் பண்ணணும். காசு வந்துருச்சுன்றதுக்காக வா இந்த டூலை வாங்க அந்த டூலை வாங்கணும் தேவையில்லாமல் ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, இந்தமாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம நியூஸில் பார்க்குறோம், இந்த கம்பெனி திவால் அடிச்சு இந்த கம்பெனி திவால் அடிச்சுன்னு பார்க்குறோம்னா அந்தமாதிரி தான் போய் நிற்கும். ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே என்னோடய கம்பெனிஸில் என்னோடய ஃபவுண்டர்ஸ் வந்து அசால்ட்டாக போய் டக்குன்னு செலவு பண்ணாங்கன்னா நான் உடனே அங்கே போய் உட்காந்து அவங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படின்னா காசு இல்லாதப்போ அவங்கள சர்வே பண்ண முடியாது. ஸோ காசு இல்லாமல் நம்ம சர்வே பண்ண கற்றுப்போம், காசு இல்லாமல் நம்ம வளர்கிறத கற்றுப்போம். அண்ட் நம்மளுக்கு எந்த ஒரு இன்வெஸ்டருமே தேவையில்லை. எக்ஸ்பர்டஸ் அகாடமியாக இருக்கட்டும், எக்ஸ்பர்டஸ் ஜாப்ஸாக இருக்கட்டும், ஆர்மரடாவாக இருக்கட்டும், நான் ஃபண்டு தரேன், நான் என்ன கம்பெனி நம்மளோட சேனலில் ப்ரொமோட் பண்ணலாம், என்கிட்ட நம்மளுக்கு இதான் நம்மளோட மார்க்கெட்டிங் சேனல், நம்ம ப்ராடக்ட்டை வைப்போம், நம்ம சேனல் மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ணுவோம், இதுதான் நம்ம ஸ்டாஃபு, நம்மளுக்குள்ளாரே வளருவோம். இது நம்ம பண்ணி முடிச்சிட்டோமா, இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம அப்பர் ஹேண்டில் இருப்போம். எனக்கு என்ன வேணுன்றதை நான் சொல்கிறேன், உனக்கு பணம் கொடுக்க இஷ்டம் இருந்தால் ஒர்க் பண்ண கூட, இல்லைனா எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் பணம் இல்லாமல் ஒர்க் பண்ண தெரியும், பணம் இல்லாமல் சர்வே பண்ண தெரியும், க்ரோ பண்ணவும் தெரியும். நீ பணம் கொடுத்தா நான் அந்த 10x நான் வளர முடியும். பட் என்னோட டிமாண்ட்ஸ் என்னோட கண்டிஷனில் தான் நீ வேலை செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ரென்த் இல்லாமல் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணினா அவன் நம்மளை வந்து ஹீல் டேக் யூ ஃபார் அ ரைட். அவன் கம்பெனியே கிட்டத்தட்ட வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். இதனால தான் நிறைய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓ வந்து வெளியிலேருந்து சொல்லணும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஆனால் அது சிஇஓட முடிவே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு போர்ட் மீட்டிங்கில் உட்காந்து நல்லா திட்டு வாங்கிட்டு இருப்பான். திட்டு வாங்கிட்டு இதை போனதில் இதை பண்ணி ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, இதை என்ன பண்ண அது பண்ண இது பண்ண இதை சொன்னதெல்லாம் இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அந்த சிஇஓ அந்த பிஸ்னஸில் இதுக்கு முன்னாடி இதேமாரி பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான், அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
அவனை சொந்தமாக அந்த முயற்சி எடுக்க விட மாட்டான், டிசிஷன் எடுக்க விட மாட்டாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ, போர்ட் மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் டிசிஷன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போகுது. ஸோ அதனால் இந்த ஃபவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. இது இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த செட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, வில் see again another video guys. அண்ட் ஏன் இந்தியன் கம்பெனிஸ் உருப்பட மாட்டேங்குது அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வில் see again. தேங்க்ஸ். அண்ட் வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட்டு, வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.